உங்கள் புமாவோட அன்பான வரவேற்பு. இன்றைய இந்த வீடியோவில் அக்டோபர் 17, அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி அறிந்து கொள்வோம். வாருங்கள், இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம். இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம். பஞ்சாங்கம் அக்டோபர் 17, 2025 வெள்ளிக்கிழமை, வெங்கார்த்திகை கிருஷ்ணபட்சம், ஏகாதசி திதி இன்று காலை 11:12 வரை இருக்கும். அதன் பிறகு துவாதசி திதி தொடங்கி அக்டோபர் 18 மதியம் 12:19 வரை தொடரும். ஓவான் நட்சத்திரம், மகம் நட்சத்திரம் இன்று மதியம் 1:57 வரை இருக்கும். அதன் பிறகு பூரம் நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் 18 மதியம் 3:41 வரை தொடரும். யோகம் சுக்கீல யோகம் இன்றுக்கு மதியம் 2:10 வரை இருக்கும். அதன் பிறகு பிரம்ம யோகம் தொடங்கி அக்டோபர் 18 இரவு 1:48 வரை இருக்கும். கரணம் பாலவ கரணம் இன்று காலை 11:12 வரை இருக்கும். அதன் பிறகு காவலவ கரணம் தொடங்கி இரவு 11:42 வரை தொடரும். பின்னர் தைத்துல கரணம் தொடங்கி அக்டோபர் 18 மதியம் 12:19 வரை இருக்கும். அசுபகாலம் இராகு காலம் இன்று காலை 10:46 முதல் மதியம் 12:12 வரை இருக்கும். யமகண்ட காலம் மதியம் 3:04 முதல் 4:29 வரை இருக்கும். குளிகை காலம் காலை 7:54 முதல் 9:20 வரையாக இருக்கும். துர்முகூர்த்த காலம் காலை 8:46 முதல் 9:31 வரை மற்றும் மதியம் 12:35 முதல் 1:20 வரை இருக்கும். வர்ஜ்ய காலம் இன்று இரவு 10:32 முதல் 12:15 வரை அக்டோபர் 18 நள்ளிரவு வரை இருக்கும். சுப முகூர்த்தம் பிரம்மா முகூர்த்தம் காலை 4:52 முதல் 5:40 வரை இருக்கும். அமிர்த காலம் இன்று காலை 11:25 முதல் மதியம் 1:06 வரை இருக்கும். அபிஜித் முகூர்த்தம் 11:49 முதல் 12:35 வரை இருக்கும். ஆனந்தாதி யோகம் காண யோகம் இன்று மதியம் 1:57 வரை இருக்கும். அதன் பிறகு சித்தி யோகம் தொடங்கும். சூரியன் மற்றும் சந்திரன் நிலை. சூரியோதயம் காலை 6:28 சூரியாஸ்தமனம் மாலை 5:55 நிகழும். சந்திரோதயம் இரவு 2:39 சந்திராஸ்தமனம் மதியம் 3:39 நிகழும். சூரியன் இன்று மதியம் 1:45 வரை கன்னிராசியில் இருப்பார். அதன் பிறகு துலாம் ராசிக்குள் பிரவேசிப்பார். சந்திரன் இன்று நாள் முழுவதும் சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்வார். இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. இன்றைய அதிர்ஷ்ட எண் 3. வாருங்கள், இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம். அக்டோபர் 17, 2025 வெள்ளிக்கிழமை. இன்றைய நாள் முழுவதும் உங்கள் மன உறுதி, கட்டுப்பாடு மற்றும் முயற்சிகளின் பிரதிபலிப்பாக அமையும். நீண்ட காலமாக செய்த உழைப்பும் பொறுமையும் இன்று பலனளிக்கத் தொடங்கும். இதனால் முந்தைய இழப்புகளை மீட்டுக்கொள்ளும் வாய்ப்புகள் கிடைக்கும். இது உங்கள் தன்னம்பிக்கையையும் எதிர்கால நம்பிக்கையையும் பலப்படுத்தும். சில சவால்கள் அல்லது எதிர்ப்புகள் வந்தாலும் அவை உங்களை தளர்ச்சி அடைய செய்வதற்கு பதிலாக இன்னும் வலிமையாக்கும். மனத்தில் தனிமை தோன்றின் நண்பர்களும் குடும்பத்தினரும் வழங்கும் அன்பும் ஆதரவும் உங்களை மீண்டும் உற்சாகப்படுத்தும். மக்கள் உங்களோட அர்ப்பணிப்பையும் முயற்சியையும் கவனித்து வருகிறார்கள். உங்களுடைய சாதனைகள் மெதுவாக வெளிச்சத்திற்கு வரத் தொடங்கியுள்ளன. எதிரிகள் அல்லது சிக்கல்களை சந்திக்கும் போது உங்கள் தலைமைத்துவம், அறிவு மற்றும் சமநிலையான அணுகுமுறை உங்களை மற்றவர்களிடமிருந்து தனித்துவமாக நிறுத்தும். இந்த நாளில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்கள் வாழ்க்கையில் புதிய உயரங்களையும் மதிப்பையும் உருவாக்கும். அதே சமயம் உண்மையான முன்னேற்றத்தின் கதவை திறக்கும். இன்றைய நாள் உங்கள் உழைப்பும் அர்ப்பணிப்பும் உண்மையான பலன்களை அளிக்கும் ஒரு முக்கியமான திருப்புமுனையாக இருக்கும். சம்பள உயர்வு, போனஸ் அல்லது எதிர்பாராத நிதி ஆதாயம் போன்ற வாய்ப்புகள் உங்களை கண்டுபிடிக்கலாம். ஆனால் அந்த பணத்தை சிந்தனையுடன் பயன்படுத்தி நீண்டகால நன்மையை உருவாக்க முதலீடுகளில் செலவிடுவது அவசியம். இதுவே உங்கள் எதிர்கால நிலைத்தன்மைக்கு அடிப்படையாக அமையும். இன்று முடியாமல் நிற்கும் பணிகளை முடிக்க சிறந்த நாள். அது பழைய பில்கள், நிலுவையில் உள்ள திட்டங்கள் அல்லது நிறைவேறாத இலக்குகள் எதுவாக இருந்தாலும் சரி.
இதனுடன் உங்கள் உடல் மற்றும் மனநலத்திற்கும் நேரம் ஒதுக்குங்கள். ஏனெனில் அதிகமான வேலைப்பளு உங்கள் சக்தி மற்றும் மனச்சமநிலையை பாதிக்கக்கூடும். குடும்பம் தொடர்பான சில சிறிய கவலைகள் மனதில் எழலாம். ஆனால் உங்கள் அன்பும் ஆதரவும் நிறைந்த உறவுகள் அதை சமநிலைப்படுத்தும். மன அழுத்தத்தை குறைக்க நண்பர்களோடு சிரிப்பு பகிர்ந்து கொள்வதும் குடும்பத்துடன் சிறிது நேரம் செலவிடுவதும் மன நிம்மதியை தரும். இன்று நீங்கள் மற்றவர்களுக்கு உதவ விரும்பும் ஆழ்ந்த இரக்கத்தால் நிரம்பியிருப்பதை உணருவீர்கள். இதுவே உங்களை ஆன்மீக ரீதியாக உயர்த்துவதோடு உணர்ச்சிகளின் ஆழமே மனிதனின் உண்மையான வலிமை என்பதை நினைவூட்டும். இன்று உங்கள் உள்ளத்தில் புது காற்றலும் தன்னம்பிக்கையும் ஒளிரும். வாழ்க்கை பல புதிய வாய்ப்புகளால் நிரம்பியிருப்பதை உணர்வீர்கள். எதிர்பாராத இடங்களில் இருந்து வருமானம் அல்லது நிதி வாய்ப்புகள் வந்து சேரலாம். ஆனால் அவற்றை ஏற்றுக்கொள்வதற்கு முன் விழிப்புடன் இருங்கள். வெறும் வார்த்தைகளால் வானம் கட்டுபவர்கள் நிறைய இருப்பார்கள். ஆனால் செயலில் தன்னை நிரூபிப்பவர்கள் மட்டுமே நம்பத்தக்கவர்கள். காதல் வாழ்க்கையில் சில சிறிய முரண்பாடுகள் இருந்தாலும் உங்கள் அன்பும் புரிதலும் உறவை மேலும் இனிமையாக்கும். இன்று உங்கள் திறமை மற்றும் உழைப்பை வெளிப்படுத்துவதற்கான அரிய வாய்ப்பு கைகூடும். அதை முழு மனதுடன் அணுகுங்கள். ஓய்வு நேரத்தில் உங்கள் மனதிற்கு பிடித்த பொழுதுபோக்கு செயல்களில் ஈடுபடுவது மன அமைதியையும் உற்சாகத்தையும் தரும். நாளின் இறுதியில் சில சாதனைகள் உங்கள் முயற்சியை பெருமைப்படுத்தும். ஆனால் எந்த முக்கிய முடிவையும் எடுப்பதற்கு முன் அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனையை பெறுவது புத்திசாலித்தனமாகும். பயணம் செய்யும் வாய்ப்புகள் உருவாகலாம். அது உங்கள் பார்வையையும் அனுபவத்தையும் விரிவாக்கும். தன்னம்பிக்கையை உங்கள் சக்தியாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அது அகங்காரமாக மாறாதபடி கவனியுங்கள். பண விஷயங்களில் யோசித்து முடிவெடுங்கள். ஏனெனில் இன்று உங்கள் கடின உழைப்பின் பலன் உங்கள் கதவை தட்டப்போகிறது. உங்கள் உழைப்பின் பலன் நிச்சயம் கிடைக்கும். ஆனால் அதன் வேகம் மெதுவாக இருப்பதால் சற்று பொறுமையுடன் முன்னேறுவது முக்கியம். புதிய திட்டங்கள் அல்லது வாடிக்கையாளர் தொடர்பான வாய்ப்புகளை நுண்ணறிவுடன் அணுகினால் நல்ல வருமானம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக உங்கள் துணையுடன் இணைந்து செயல்பட்டால் அதன் விளைவுகள் இன்னும் சிறப்பாக அமையும். உடல்நலம் மெல்ல மேம்படும் நிலையில் உள்ளது. ஆகவே உங்கள் மீது அதிக அழுத்தம் கொடுக்காமல் செலவுகளை சீராக கண்காணியுங்கள். சில எதிர்மறையான சூழ்நிலைகள் உங்கள் உணர்ச்சிகளை தூண்டக்கூடும். ஆனால் அவற்றில் சிக்காமல் மன அமைதியை பேணுவது அவசியம். ஏனெனில் அதுவே உங்கள் தரத்தை காக்கும். குடும்பத்தினர் அல்லது குழந்தைகளுடன் சிறிய மனக்கசப்புகள் ஏற்படலாம். ஆனால் அவற்றை பெரிதாக்காமல் மென்மையாக சமாளிக்கவும். காதல் வாழ்க்கையில் சிறிது கருத்து வேறுபாடுகள் உருவாகக்கூடும். எனவே இன்று தீவிரமான பேச்சுக்கள் அல்லது முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. சில சமயம் அமைதியே சிறந்த பதிலாகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் துணையிடம் மென்மையாகவும் புரிதலுடனும் நடந்து அவர்களின் மனநிலையை உணர முயலுங்கள். நீங்கள் பகிர்ந்த இனிய தருணங்களை நினைவூட்டுவது உறவுக்கு புத்துயிர் கொடுக்கும். நாளின் முடிவில் எல்லாமும் சமநிலைக்கு திரும்பி மனதில் அமைதி மற்றும் நம்பிக்கை பெருகும். இன்று உங்கள் சமூக பதவி, மரியாதை மற்றும் பிறர் பார்வை குறித்து சற்று சிந்தனை வரலாம். ஆனால் உண்மையில் இது வெளிக்காரர்களின் கருத்தை விட உங்களை நீங்களே மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டிய நேரம். பிறர் என்ன நினைக்கிறார்கள் என்பதில் சிக்காமல் உங்கள் உள்ளார்ந்த மதிப்பையும் திறமையையும் உணருங்கள். காதல் உறவுகளில் சிறிய குழப்பங்கள் உருவாகலாம். அதற்கு உங்களுக்கு நெருக்கமான ஒருவேளை சகோதரர், நண்பர் அல்லது ஆலோசகர் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கலாம். சமீபத்தில் நீங்கள் உங்கள் தேவைகளை புறக்கணித்திருப்பது மனத்தில் ஒரு வெற்றிடத்தை உருவாக்கியிருக்கலாம். அந்த உணர்வுகளை அடக்கி வைக்காமல் நம்பிக்கை கூறிய ஒருவருடன் திறந்த மனதுடன் பேசுங்கள். சில நேரங்களில் ஒரு எளிய உரையாடலே மன அழுத்தத்திற்கான சிறந்த மருந்தாகும். புதிய வாய்ப்பு அல்லது திட்டம் உங்கள் கதவை தட்டலாம். ஆனால் அதில் குதிக்கும் முன் ஒவ்வொரு அம்சத்தையும் ஆராய்ந்து சிந்தனையுடன் முடிவெடுங்கள். சமூக வட்டத்தை விரிவுபடுத்தி புதியவர்களை சந்திக்க முயலுங்கள். ஏனெனில் அங்கிருந்துதான் ஒரு ஊக்கமூட்டும் உறவு அல்லது சாத்தியம் பிறக்கலாம். உங்கள் கடின உழைப்பின் பலன் தற்போது வெளிப்படத் தொடங்குகிறது. உங்கள் திறமைக்கும் தலைமைத்துவத்திற்கும் மரியாதையும் பாராட்டுகளும் கிடைக்கும். போட்டி என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி. ஆனால் உங்கள் உண்மையான அடையாளம் உங்கள் சமநிலை, நேர்மை மற்றும் நம்பிக்கையில்தான் உள்ளது என்பதை மறக்காதீர்கள். இன்று உங்கள் கவனம் எங்கு செல்கிறது என்பதை உணர்வுடன் கண்காணிக்க வேண்டிய நாள். ஏனெனில் சிதறிய சிந்தனைகள் உங்கள் முன்னேற்றத்தை தாமதப்படுத்தலாம். எனவே எதிர்காலத்தில் பெரிய வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய திட்டங்கள் மற்றும் யோசனைகளில் உங்கள் முழு ஆற்றலையும் செலுத்துங்கள். முன்பு பலனளித்த உத்திகளை மீண்டும் செயல்படுத்துவது இன்று சிறந்த பலனை தரலாம். நிதி நிலைமை மெதுவாக சீராகி வருகிறது. மேலும் வாழ்க்கையின் திசையை உறுதியாக்க சில நடைமுறை நடவடிக்கைகளை எடுக்க நேரமாகியுள்ளது.
கடந்த சில நாட்களில் வேலை அழுத்தம் மற்றும் வெளிப்புற மன அழுத்தம் உங்கள் மகிழ்ச்சியை மூடியிருந்தாலும் இன்று நிகழும் சிறிய நேர்மறை சம்பவம் உங்கள் தொழிலுக்கான ஆர்வத்தையும் அதில் காணும் திருப்தியையும் மீண்டும் நினைவூட்டும். பணியிடத்தில் உங்கள் அணுகுமுறையில் சிறிய மாற்றம் கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும். புதிய சிந்தனை, புதுமையான பார்வை ஆகியவை உங்களின் செயல்திறனை உயர்த்தும். ஆரோக்கியத்திற்காக மன அமைதியை பேணுவது இன்றியமையாதது. கடந்ததை மீண்டும் மீண்டும் நினைவில் எடுத்து மன அழுத்தத்தை அதிகரிப்பதை தவிர்க்குங்கள். மற்றவர்களின் ஆலோசனைகளை கேட்டறிந்து செயல்படுங்கள். ஏனெனில் பிடிவாதம் அல்லது கருத்து மோதல்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் தேவையற்ற பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடும். இன்றைய நாள் நிதி ரீதியாக ஒரு கலவையான நாளாக இருக்கும். ஆனால் சரியான நேரத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் நீண்ட காலத்திற்கு நன்மை பயக்கும். இன்றைக்கு சூரியன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்குள் பிரவேசிக்கிறார். துலாம் சங்கராந்தி, வாட்டர் வேஸ்ட். இது நீங்கள் அவசரப்படாமல் இருந்தால் புதிய நிதி தொடக்கங்கள், முதலீடுகள் மற்றும் கூட்டாண்மைக்கு ஒரு நல்ல அறிகுறியாகும். முதலில் முதலீடு மற்றும் செல்வ மேலாண்மை, ஏகாதசி திதி மற்றும் வெள்ளிக்கிழமை ஆகிய இரண்டும் பணம் தொடர்பான முடிவுகளில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை குறிக்கின்றன. இன்று ராகு காலம் காலை 10:46 முதல் மதியம் 12:12 வரை இருப்பதால் இந்த நேரத்தில் எந்தவிதமான முதலீடு, பண பரிவர்த்தனை அல்லது ஆன்லைன் பரிவர்த்தனைகளை தவிர்க்கவும். மதியத்திற்கு பிறகான நேரம் குறிப்பாக அபிஜித் முகூர்த்தத்திற்கு காலை 11:49 மதியம் 12:35 பிறகு நிதி திட்டங்களை மறு ஆய்வு செய்ய சாதகமாக இருக்கும். இரண்டாவது வியாபாரம் மற்றும் லாபத்திற்கான வாய்ப்புகள். அஸ்திரன் சிம்ம ராசியில் இருக்கிறார். இது தலைமைத்துவம், தன்னம்பிக்கை மற்றும் பகட்டுடன் தொடர்புடையது. இதன் காரணமாக இன்று வர்த்தகர்கள் தங்கள் தயாரிப்பு, சேவை அல்லது பிராண்டின் விளக்கக்காட்சியில் கவனம் செலுத்த வேண்டும். பூரம் நட்சத்திரத்தின் தாக்கத்தால் சந்தையில் ஈர்ப்பு அதிகரிக்கக்கூடும். எனவே வாடிக்கையாளர்களுடனான தொடர்பு மற்றும் விளம்பரம் மூலம் நன்மை கிடைக்கும். இருப்பினும் அதிகப்படியான செலவுகளை தவிர்க்கவும். ஏனெனில் நாள் முடிவில் தைதுல கரணத்தின் தாக்கம் உங்கள் திட்டங்களை மெதுவாக்கக்கூடும். மூன்றாவது தொழில் மற்றும் வேலை தொடர்பான நிதிநிலை. கலை, அழகு, ஃபேஷன், ஊடகம் அல்லது சொகுசு பொருட்களுடன் தொடர்புடையவர்களுக்கு இன்றைய நாள் நன்மை பயக்கும். துலாம் சங்கராந்தியின் தாக்கத்தால் புதிய தொழிலும் முறை, வழமொழின் முறை வாய்ப்புகள் திறக்கப்படலாம். நீங்கள் சம்பள உயர்வு அல்லது போனஸ் எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் உங்கள் மேலதிகாரிகளுடன் பணிவாக பேசுங்கள். அவர்களிடமிருந்து நேர்மறையான பதிலை பெற வாய்ப்புள்ளது. நான்காவது செலவு மற்றும் பண இழப்பிலிருந்து எச்சரிக்கை. சுக்கில யோகம் மற்றும் அதை தொடர்ந்து வரும் பிரம்ம யோகம் இன்றொரு மத அல்லது ஆன்மீக காரியத்திற்காக செய்யப்படும் செலவு நல்ல பலன்களை தரும் என்பதை குறிக்கிறது. ஆனால் யமகண்ட காலத்தில் மதியம் 3:04 மாலை 4:29 மற்றும் துர்முகூர்த்தத்தில் மதியம் 12:35 மதியம் 1:20 எந்த ஒரு பெரிய நிதி முடிவையும் எடுக்க வேண்டாம். ஏனெனில் குழப்பம் அல்லது தவறான தகவலால் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. ஐந்தாவது பண வரவு மற்றும் அதிர்ஷ்டத்திற்கான நேரம். நீங்கள் செலுத்த வேண்டிய தொகையை வசூலிக்க அல்லது நிலுவையில் உள்ள ஒப்பந்தத்தை முடிக்க நினைத்தால் இன்று மாலை 4:30 மேலுள்ள நேரம் நன்மை பயக்கும். சந்திரனின் நிலை உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறது. இதன் மூலம் மற்றவர்களால் உங்கள் பேச்சை கேட்க வைப்பதில் வெற்றி பெறுவீர்கள். இன்று வெள்ளிக்கிழமை. இது லட்சுமி தேவி மற்றும் அழகின் காரக கிரகமான சுக்கிரனின் நாளாக கருதப்படுகிறது. சந்திரன் சிம்ம ராசியிலும் சூரியன் துலாம் ராசியிலும் பிரவேசிக்கும் நிலையில் இருப்பதால் இன்றைய நாள் சமநிலை, நடைமுறை ஞானம் மற்றும் தன்னம்பிக்கையுடன் தொடர்புடையது. ஏகாதசி திதி என்பதால் இன்று மனதையும் எண்ணங்களையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டியது அவசியம். இன்றைய தினத்திற்கு ஏற்ப நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய 4 செயல்களும் தவிர்க்க வேண்டிய 4 செயல்களும் காரணங்களுடன் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. இன்று என்ன செய்ய வேண்டும்? 1. லட்சுமி தேவியை வணங்கி தான தர்மம் செய்யுங்கள். வெள்ளிக்கிழமையன்று லட்சுமி தேவியை பூஜிப்பதும் ஏழைகளுக்கு வெள்ளை உடை, அரிசி அல்லது இனிப்புகளை தானம் செய்வதும் நிதி நிலைத்தன்மையை கொண்டு வரும். ஏகாதசி திதி என்பதால் இந்த புண்ணியம் பன்மடங்கு பெருகும். இன்றைய பிரம்ம யோகம் இந்த பூஜையை மேலும் சக்தி வாய்ந்ததாக ஆக்குகிறது. 2வது நிதி திட்டங்கள் மற்றும் சேமிப்பை பற்றி சிந்தியுங்கள்.
இன்றைய நாள் முதலீடுகளை தொடங்குவதை விட பழைய நிதி திட்டங்களை மறு ஆய்வு செய்வதற்கு சிறந்தது. சந்திரன் சிம்ம ராசியில் இருப்பதால் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும். மேலும் உங்கள் நிதி நிலையை நீங்கள் சரியாக பகுப்பாய்வு செய்ய முடியும். இது நீண்டகால லாபத்திற்கு உதவியாக இருக்கும். மூன்றாவது உறவுகள் மற்றும் கூட்டாண்மைகளில் இனிமையை பேணுங்கள். துலாம் சங்கராந்தியின் தாக்கம் சமநிலையையும் நடத்தையில் மென்மையையும் கொண்டு வரும். நீங்கள் வியாபாரத்தில் இருந்தால் ஒரு கூட்டாளி அல்லது வாடிக்கையாளருடன் பேச்சுவார்த்தை நடத்த அல்லது கருத்து வேறுபாடுகளை தீர்க்க முயற்சி செய்யுங்கள். இது எதிர்காலத்தில் லாபத்திற்கான வாய்ப்பை அதிகரிக்கும். நான்காவது சுகாதாரம் மற்றும் அழகில் கவனம் செலுத்துங்கள். வெள்ளிக்கிழமையின் அதிபதி சுக்கிரன் கிரகம் அழகு மற்றும் கவர்ச்சியின் சின்னமாகும். இன்று உங்கள் பணியிடம் மற்றும் வீட்டில் சுகாதாரத்தை பேணுங்கள். உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள். இது மனத்தெளிவையும் நேர்மறை ஆற்றலையும் ஈர்க்கிறது. இது நிதி முடிவுகளை மேம்படுத்துகிறது. இன்று என்ன செய்யக்கூடாது? 1. ராகு காலத்தில் எந்த ஒரு நிதி அல்லது புதிய வேலையையும் தொடங்க வேண்டாம். இன்று ராகு காலம் காலை 10:46 முதல் மதியம் 12:12 வரை உள்ளது. இந்த நேரத்தில் எந்த ஒரு புதிய ஒப்பந்தம், பணப்பரிமாற்றம் அல்லது ஷாப்பிங் செய்வதை தவிர்க்கவும். ஏனெனில் ராகு குழப்பத்தையும் நிச்சயமற்ற தன்மையையும் உருவாக்குகிறது. இது நிதி இழப்புக்கு வழிவகுக்கும். 2. வாக்குவாதம் அல்லது பகட்டுகளில் ஈடுபடாதீர்கள். சந்திரன் சிம்ம ராசியில் இருப்பதால் தன்னம்பிக்கை சில நேரங்களில் அகங்காரமாக மாறக்கூடும். இன்று உங்கள் கருத்தை மற்றவர்கள் மீது திணிப்பதை தவிர்க்கவும் அல்லது விவாதம் செய்வதை தவிர்க்கவும். இது உறவுகளை கெடுக்கும். மேலும் வியாபாரத்தில் மறைமுக இழப்பை ஏற்படுத்தக்கூடும். 3. தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும். வெள்ளிக்கிழமையன்று அழகு மற்றும் பௌத்திக சுகோன்ஸ் TRPH அதக்வோக்கர்ட்ஸ் பெருகுதூண்டி. ஆனால் ஏகாதசி திதி கட்டுப்பாடு மற்றும் தியாகத்தின் சின்னமாகும். எனவே இன்று ஆடம்பரம் அல்லது பகட்டுக்காக பணத்தை செலவிடுவது எதிர்காலத்தில் நிதி சமநிலையின்மையை கொண்டு வரக்கூடும். 4. சிந்திக்காமல் முதலீடு செய்யவோ அல்லது கடன் கொடுக்கவோ வேண்டாம். பூரம் நட்சத்திரத்திற்கு பிறகான நேரம் உணர்ச்சி பூர்வமான முடிவுகளை பாதிக்கக்கூடும். இன்று யாருடைய உணர்ச்சிகளிலும் அடிபணிந்து பணம் கடன் கொடுப்பது அல்லது அவசரமாக முதலீடு செய்வது உச்சிதமல்ல. பணம் சிக்கிக்கொள்ள அல்லது தாமதமாக திரும்ப வர வாய்ப்புள்ளது.